இந்த படத்தை பாருங்கள். பெரிய புன்னகையாலும் ஒளிரும் கண்களாலும் அந்த பேய் மக்களை பயமுறுத்த முயற்சிக்கிறது. ஒருவரை அச்சப்படச் செய்வதை எந்த ஆங்கில சொல்லால் சொல்வோம்? Frighten. பயமுறுத்து. Examples. The ghost in the picture may frighten children at night. இந்த படத்தில் இருக்கும் பேய் இரவில் குழந்தைகளை பயமுறுத்தலாம். The loud thunder at midnight frightened the little boy. நள்ளிரவில் மின்னல் முழக்கம் அந்த சிறுவனை பயமுறுத்தியது. நள்ளிரவில் நீங்கள் ஒரு காட்டின் வழியாக நடந்து செல்கிறீர்கள் என்று நினைத்து பாருங்கள். மரங்கள் எல்லாம் நிழலாக தெரிகின்றன. காற்று ஊளையிடுகிறது. விசித்திரமான சத்தங்கள் கேட்கின்றன. அந்த இடம் பயங்கரமாகவும் மர்மமாகவும் தோன்றுகிறது. இப்படியான உணர்வை எந்த ஆங்கிலச் சொல்லால் சொல்வோம்? Spooky. பயமூட்டும். Examples. The ghost and the glowing pumpkins create a spooky atmosphere. அந்த பேயும் ஒளிரும் பரங்கிக்காய்களும் பயமூட்டும் சூழலை உருவாக்குகின்றன. The old abandoned house at the end of the street looks spooky at night. தெருவின் கடைசியில் இருக்கும் பழைய கைவிடப்பட்ட வீடு இரவில் பயமூட்டுவது போல தெரிகிறது. இந்த படத்தில் பரங்கிக்காய்களின் முகம் இருட்டிலும் ஒளிவிடுகிறது. அது மெழுகுவர்த்தி போல பிரகாசமாக தெரிகிறது. இருட்டில் இப்படி சுடர் வீசி பிரகாசிப்பதை எந்த ஆங்கிலச் சொல்லால் சொல்வோம்? Glow. ஒளிர், பிரகாசம். Examples. The pumpkins in the picture glow brightly in the dark. இந்த படத்தில் பரங்கிக்காய்கள் இருட்டில் பிரகாசமாக ஒளிர்கின்றன. Her face started to glow with happiness when she heard the good news. நல்ல செய்தி கேட்டவுடன் அவள் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர ஆரம்பித்தது. நீங்கள் இருளில் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். திடீரென்று ஓசையில்லாமல் ஒரு பேய் உங்கள் முன் தோன்றுகிறது. முன்பு அது இல்லை, ஆனால் இப்போது அது தெரிகிறது. இப்படியாக திடீரென கண்ணில் படுவதை எந்த ஆங்கிலச் சொல்லால் சொல்வோம்? Appear. தோன்றுதல். Examples. The ghost seems to appear from the shadows of the forest. அந்த பேய் காட்டு நிழல்களில் இருந்து தோன்றுவது போல தெரிகிறது. A rainbow will appear in the sky after the rain. மழைக்குப் பிறகு வானத்தில் வானவில் தோன்றும். இரவு வானில் நீங்கள் ஒரு பேயை காண்கிறீர்கள் என்று நினைத்துப் பாருங்கள். அது நடப்பதில்லை, ஆனால் பலூன் போல காற்றில் மெதுவாக மிதந்து செல்கிறது. காற்றில் அல்லது நீரில் கீழே விழாமல் மிதந்து நகர்வதை எந்த ஆங்கிலச் சொல்லால் சொல்வோம்? Float. மிதத்தல். Examples. The ghost seems to float above the pumpkins. அந்த பேய் பரங்கிக்காய்களின் மேல் மிதந்து கொண்டிருப்பது போல தெரிகிறது. A small boat can float on the river. ஒரு சிறிய படகு ஆற்றில் மிதந்து செல்லும். இன்றைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்கொண்ட புதிய ஆங்கில வார்த்தை என்ன? அதை கமெண்ட் பண்ணுங்க.